ஓம் நமோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவிலிருந்து நம்ம வசந்தம்மா சொன்ன மாதிரி இட் இஸ் அன் கிரேட் இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில கூட ஒரு மீட்டிங்ல இது சம்பந்தமா பேசிட்டு இருந்தோம். இந்த இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரியோ இல்லாட்டி லைஃப் டிவைனோ இதெல்லாம் புத்தகங்களா எப்பயோ பகவான் எழுதிட்டாரு. ஆனா அது நம்ம படிக்கிறோமா அப்படின்னாக்க இல்லை. ஒரு ஒரு பேரா படிச்சுட்டு ஓகே இதுக்கப்புறம் இது ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுடைய கவனம் எப்பயுமே இங்கேயும் போயிடுது. நம்ம அதை தூக்கி வச்சிடுறோம். ஆனா யார் மூலமாவோ பெரும் சாதகர்கள் மூலமாக நமக்கு அது அது கேட்கும் பொழுது இல்லாட்டி அவங்க மூலமாக அதை படிக்கும் பொழுது அது இன்னும் நமக்கு ஒரு இதமா அது ரொம்ப நல்லா இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த ஒரு ஆர்வமே வருது. இன்னும் கொஞ்சம் நம்ம இதை படிக்கலாம், இன்னும் கவனமா படிக்கலாம், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோட நம்ம இதை செய்யலாம் அப்படிங்கிறது நமக்கு தோணுது. இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸும் அதே போலதான். இத வள்ளுவர் சொன்னது நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். ஆனா பகவான் சொல்றது முரண்பாடான இரண்டு விஷயங்களை அத நமக்கு சேர்த்து ஒரு அஃபோரிசம்ல கொடுத்திருக்காரு. அப்போ நமக்கு அது எப்படி நம்ம மைண்ட் அது ஏத்துக்கும் அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. சோ இப்போ மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாம இத அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய பார்வையும் வைடன் ஆயிட்டே போகுது. இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு இன்னும் ஒரு நம்மளால அதை பார்க்க முடியுது எல்லாத்தையும். அதுதான் அதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். நம்மள இன்னும் பெருசாக்குறாங்க அன்னையும் பகவானும். இன்னைக்கு காலையில கூட ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் எதுவும் யோசிக்கல. உடனே அதுக்கு பதில் கூட பேசிட்டேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கும்போது ஓகே இதுல என்ன விஷயம் இருக்கு, நம்ம ஏதானும் சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம். சோ இப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எதையோ ஒண்ண கத்து கொடுக்க வருது. நம்முடைய வாழ்க்கையை இல்லாட்டி மற்றவர்களுடைய வாழ்க்கையை வேற ஒரு பார்வையில நம்மளை பார்க்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். வேற ஒரு கோணத்துல அதை பார்க்க வைக்குது. பெரும்பாலான மக்களுக்கு அது புரியறது இல்லை. அது ஒரு பக்கம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு உள்ளூர ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிற ஒரு வரிகளாக சொற்களாக பகவானுடைய எழுத்துக்களும் அன்னையினுடைய விளக்கங்களும் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம அந்த அப்போரிசம் 72ல அந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கணும். யாராவது வாசிக்கிறீங்களா? வசந்தம்மா வாசிங்களா? அந்த கொஸ்டின்ல இருந்து வாசிங்க. when events are Thank you, ma. Thank you, ma. Page 130. When events are already prepared in the subtle physical and you have a vision of them, is it too late to change things? Can one still act? இது அந்த ஆடியன்ஸ் அன்னையாற்று கேட்கிற கேள்வி. அன்னையார் பதில் கொடுக்குறாங்க. I know of a very interesting example. There was a time when in the newspaper, Le Matin, it was a long time ago. The morning, அதுக்கு பேரு. You must have seen very young. Every day there was a little cartoon of a boy pointing to something. A kind of page boy dressed like that. And always showing the date or something.
a little cartoon. Now the gentleman in this story was traveling and he was staying in a big hotel. I do not remember in which town. And one night or early in the morning, very early, he had a dream. He saw this page boy pointing to his funeral carriage. You know, when they take people to the cemetery in Europe and inviting him to step into it. He saw that, and then in the morning, when he was ready, he left his room, which was on the top floor, and there on the landing, the same boy, dressed in the same way, was pointing out the lift for him to go down. That gave him a shock. He refused and said, "No, thank you." The lift fell and crashed, killing the people inside. He told me that after that he believed in dreams. And the இன்னொரு few lines படிக்கணுமா? வாசிச்சிடுங்க. It was a vision. He saw the boy, but instead of the lift, the boy was showing him the hearse. So when he saw the same gesture, the same boy, like the cartoon you see, he said, "No, thank you. I will walk down." And the machine, it was one of those hydraulic lifts, broke and fell. It was right at the top. It was crushed to a pulp. தேங்க்யூமா. நன்றிமா, thank you. சித்ரா தமிழ்ல வாசிங்கம்மா. வாசிக்கிறேன் மேடம். பக்கம் 22. நிகழ்ச்சிகள் ஏற்கனவே முன் தூளத்தில் தயாரியாகிவிட்டன. அவற்றை பற்றிய காட்சி நமக்கு கிடைக்கிறது. அப்போதும் அவற்றை மாற்றுவதற்கு நம்மால் எதுவும் செய்ய முடியுமா? இதற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சுவையான நிகழ்ச்சி பற்றி எனக்கு தெரியும். ஒரு காலத்தில், வெகு காலத்திற்கு முன், நீங்கள் எல்லோரும் அப்பொழுது சிறு பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள். லீ மார்ட்டின் என்னும் செய்தித்தாளில் ஒவ்வொரு நாளும் ஒரு பையன் வேலைக்கார பையன் போல் உடை அணிந்துள்ள ஒரு பையன் எதையோ காட்டிக் கொண்டிருப்பது போல், எப்பொழுதும் ஒரு தேதியையோ எதையோ காட்டிக் கொண்டிருப்பது போல் ஒரு சிறு கார்ட்டூன் இருக்கும். இந்த கதையில் வரும் கணவான் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார். எந்த ஹோட்டல் என்பது எனக்கு நினைவில்லை. ஓர் இரவு அல்லது அதிகாலையில் அவர் ஒரு கனவு கண்டார். இந்த வேலைக்கார பையன் அவருடைய சவ வண்டியை ஐரோப்பாவில் இறந்து விட்டவர்களை அடக்கம் பண்ண கொண்டு போகும் வண்டி சுட்டிக்காட்டி அவரை அதில் ஏற சொன்னான். கனவில் இவ்வாறு கண்டார். காலையில் அவர் ஆயத்தமானதும் கடைசி தளத்தில் இருந்த அவருடைய அறையில் இருந்து வெளியே வந்து கீழே போவதற்கான லிப்ட் பக்கம் வந்தார். அங்கே கனவில் கண்ட அதே பையன் அதே ஆடை அணிந்து கொண்டு கீழே போவதற்கு அவருக்கு லிப்டை காட்டிக் கொண்டு நின்றான். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அவர் அவனிடம் வேண்டாம், மிக்க நன்றி என்று சொல்லி அதில் ஏற மறுத்துவிட்டார். அந்த லிப்ட் நொறுங்கி விழுந்து உள்ளே இருந்த அத்தனை பேரும் மாண்டனர். அதன் பின் அவர் கனவில் நம்பிக்கை கொண்டுள்ளதாக என்னிடம் சொன்னார். அது ஒரு அகக்காட்சி. அவர் அந்த பையனை பார்த்தார். ஆனால் லிப்டுக்கு பதிலாக அவன் சவ வண்டியை காட்டிக் கொண்டு நின்றான். ஆகவே அதே பையன் அதே சைகையை கார்ட்டூனில் உள்ளதை போல பார்த்தபோது அவர் இல்லை, மிக்க நன்றி, நான் நடந்தே இறங்குகிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த இயந்திரம், அது ஒரு ஹைட்ராலிக் லிப்ட், உடைந்து விழுந்தது. உச்சியிலிருந்து அது விழுந்தது. அப்படியே குழாய் போய்விட்டது. ஒரு சிறு ஜீவன் அவருக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இதுவே அதற்கு விளக்கம். நன்றி மேடம். சோ இது இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரு 3-4 கதைகளா சொல்றாங்க மதர். அதனால உங்களுக்கு இதுல பெரிய விளக்கம் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கார்ட்டூனு அதை ஒருத்தர் அதை வரைகிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இந்த வேலைக்கார பையன் போல ஒரு ட்ரெஸ் அது இருக்கு. வேலைக்கார பையன் போல ஒரு அழுக்கா ஒரு இது.
சோ அவன் வந்து எதையோ காட்டுற மாதிரி அவர் டெய்லி வரைகிறார், ஒரு தேதியவோ என்னவோ காட்டுற மாதிரி. அப்போ ஒரு நாள் இவரே வந்து டிராவல் பண்ணும்போது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மறுநாள் நைட்டு வந்து அந்த கனவுல என்ன ஆச்சுனாக்கா ஒரு சவ பெட்டிய வந்து அந்த பையன் காட்டுறான். அப்படி அவர் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில வந்து அதே மாதிரி அவர் அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு. அந்த பையன் இங்க நிக்கிறான், அந்த கார்ட்டூன்ல இருந்த பையன். அதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுது, எப்படி இந்த கார்ட்டூன்ல பார்த்த பையன் இங்க நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் லிஃப்ட் காட்டுறான். இவர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்ல நோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவரு இது பண்றாரு. அதே மாதிரி அந்த லிஃப்ட் வந்து கீழே விழுந்து நொறுங்கி அதுல போனவங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. சோ இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இங்க கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, சட்டில் பிசிக்கல்ல ஆல்ரெடி இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். அது ஏற்கனவே அது அங்க இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது இதுல வந்து அது நடக்க போறதுக்கு ஒரு சில நொடிகள் தான் இருக்கு, அதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் அன்னை வந்து இந்த ஒரு கதையை வந்து நிஜமாக நடந்த இந்த நிகழ்வை ஒரு உதாரணமாக சொல்றாங்க. இதே போல உங்களையும் யாருக்காவது நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது இது நடந்திருக்கா? இது மாதிரி ஒன்னு நடக்க போறதுக்கு சில நாட்களோ இல்லாட்டி சில மணி நேரம் முன்னாடியோ யாருக்காவது அது மாதிரி இருக்கா? இருந்தா ஷேர் பண்ணலாம். யாருக்குமே இது மாதிரி இல்லையா? ஒரு அனுபவம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருந்திருக்கு, அது வேணா வந்து என்னால சொல்ல முடியும். எனக்கு வந்து ஒரு 2000ன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, 99ஓ 2000மோ, 99 போல. ஆமா, கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னாடி, 1999. அப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம், கட் ப்ராப்ளமோ என்னவோ. இப்பெல்லாம் நிறைய நாலேஜ் இருக்கு எல்லாத்த பத்தியும். பட் இருந்தாலும் அந்த சமயத்துல எல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒண்ணு. அப்போ ஒரு ஒரு கடைசியா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து ஒரு லேப்ல வேலை செய்யறாங்க, நல்ல பொண்ணு. அது வந்து அக்காவுக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த பிளட் கவுண்ட் வந்து பிலோ 10 இருந்தது. ஐ மீன் 4 தான் இருந்தது. 4 அப்படின்னாக்கா நீங்க உயிரோடே இருக்க முடியாது, அவ்வளவுதான். தபால் தபால்னு கீழே என்ன சொல்றது, விழுந்துடுவேன், இல்லாட்டி படுத்துடுவேன், ஒரு வேலையும் நிக்க கூட முடியாது. ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பிளட் எடுத்தா இட் வாஸ் வெறும் இந்த சீரம்னு சொல்லுவாங்க. கரெக்டா ராதாராணி நான் சொல்றது? கரெக்ட்மா, கரெக்ட். அந்த வெறும் அந்த சீரம் தான் வந்தது, பிளட்டே வரல. ஒரு மாதிரி மங்கலா ஒரு ஏன்னா ஆர்பிசியே இல்லையே உங்கள்ட்ட, ஹீமோகுளோபினே இல்ல, அதனால கலர் போயிடல. ஆமா, கலரே இல்ல, அது வெறும் சீரம் தான் வந்தது. அவங்க சொல்லிட்டாங்க 1 வீக்ல வந்து அக்கா அவ்வளவுதான், அதோட அக்காவுக்கு முடிஞ்சது அப்படின்னு. ஆனா வந்து ஒரு அதுக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்ததுக்கு அப்புறமா தெரியல, இட் வாஸ் லைக் அ விஷன் எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷன் மாதிரி வந்தது. அது கனவுன்னு என்னால சொல்ல முடியல இன்னைக்கு கூட. நல்ல தூக்கத்துல தான் இருக்கேன் நான். ஆனா வந்து ஒரு அழகா அந்த சீன் அப்படியே தெரியுது. 2 பேர் வந்து என்னுடைய 2 தோள்பட்டையை இப்படி பிடிச்சி தரதரான்னு இழுத்துன்னு போறாங்க வாசலுக்கு. இவரு இந்த கதையில இங்க வந்த மாதிரியே வந்து ஒரு வேன் இருக்கு வெளியில,
அதெல்லாம் பூவால டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. பாடிய டெட் பாடியை கொண்டு போற வேன் அது வந்து வெளியே ரெடியா நிக்குது, எங்க வீட்டு வாசல்ல நிக்குது. பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுல 2 பேர் வந்து என்னைய இப்படி தர தரன்னு 2 கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த வாசலுக்கு போறதுக்குள்ள வந்து நான் 2 கையும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன் வந்து மறைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த டெஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து இது மாதிரி சொன்னாங்க. பட் கடைசியா நமக்கு தான் சாவித்திரி தான் எல்லாம் இல்லையா. அப்புறம் சாவித்திரி எடுத்து படிச்சப்போ அது இந்த உனக்கு ஒன்னும் உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு வரி வந்தது. கடைசியா ஒரு டாக்டரை லாஸ்ட் சாய்ஸா பார்க்கலாம் அப்படின்னு போனப்போ அவர் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது வந்து அப்படியே சரியாச்சு. அப்படியே ஒரு ஒரு 1 வீக்ல வந்து 26 kg இருந்தவ ஒரே ஒரு வாரத்துல 16 கிலோ வெயிட் ஏறி 42 கிலோவுக்கு வந்தேன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கேன் இதே வகுப்புல இல்லையா? சொன்னீங்கம்மா, சொல்லிருக்கீங்க. ஆமா, இது சொல்லிருக்கீங்க இந்த வந்து பிகினிங். ஆமா, இது வந்து இந்த இதை படிக்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையோட இதுதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா இதே மாதிரி அந்த டெட் பாடியை கொண்டு போற வேனை நானும் பாக்குறேன். எனக்கு கண்ணுக்கு தெரியுது, வாசல்ல நிக்குது, எல்லாரும் சோகத்தோட நிக்கிறாங்க, அதுவும் தெரியுது. 2 பேரும் என்னை இழுத்துட்டும் போறாங்க அந்த வேன்ல ஏத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு அறிகுறியை காட்டுது. ஆனா அதே சமயம் என்ன ஆகுதுன்னா, இறைவனுடைய அந்த தலையீட்டினால, அருள்னால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க, இது எல்லாம் வந்து மாற்றப்படுகிறது. அத்தனையுமே மாறி போகுது. பல சமயம் வந்து இது போல நடந்திருக்கு எனக்கு. ஒரு ஒரு விஷயம் வந்து இப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னாக்க அது கரெக்டா அது போகும் அந்த இதுபடி. அதுல ஏதான ஒரு சின்ன டீவியேஷன் யாராவது பண்ணாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் நான் வந்து மதரை ப்ரே பண்ணிக்கிட்டே போகணும். அப்பதான் வந்து அது சரியா வரும். இது பல சமயங்கள்ல இது நடக்கிறது உண்டு. ஏன்னு சொன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு ஆஃபரிங்கா செய்யும் போது நம்மளுடைய ஆசை விருப்பம் அதெல்லாம் வந்து இனிமே அது ஒண்ணும் கிடையாது. ஸோ இத செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா என்ன நடக்க போகுது இல்லாட்டி என்ன இதாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதுல இருந்து சின்ன அந்த பிளான் டீவியேட் ஆனா கூட அதை வந்து ப்ரே பண்ணிட்டே வந்து வந்து சேர்ந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து அன்னையினுடைய அருள். அப்போ இந்த மனிதரும் இப்படிதான் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதே பையன் வந்து எச்சரிக்கை கொடுத்தவன் அந்த லிப்ட காட்டுறான். ஆனா அவர் வந்து அதுல ஏறாம அவர் வந்து ஏதோ ஒண்ணு அவரை தடுத்து அந்த தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டு விலகி படிகள்ல இறங்கி போறாரு. ஸோ இதே மாதிரி ஆசிரமத்துல வேலை செய்யும் போது மத்தியானம் அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் டீம்ல இருக்கும் பொழுது ஒரு மாமியார் மருமகள் 2 பேரு, அவங்க 2 பேருமே மத்தியானம் வந்து அங்கே சர்வ் பண்ணுவாங்க. ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறது அதெல்லாம் 2 பேருமே செய்வாங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு தடவை என்ன பண்ணாங்க, ஆந்திராக்காரங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு மதர் தான் வேணும்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து இங்க ஒரு வாடகைக்கு வீடு எடுத்துட்டு இது மாதிரி டெய்லி சமாதியில வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியில கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ட்ரிப்பு எல்லா கோயில்களுக்கும் ஒரு பில்கிரிமேஜ் மாதிரி ஒரு டூர். அதுல வந்து இவங்க 2 பேரையும் வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட போனாங்க. மொத்தமா ஒரு வேன் ஏற்பாடு பண்ணி ஒரு 10-12 பேர் போயிருக்காங்க. இது என்னாச்சுன்னா இவங்க வந்து பின்னாடி உட்காந்துருந்தாங்களோன்னு நினைக்கிறேன் நானு. எதேச்சையா ஒரு இடம் மாறி உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு ஸ்பாட்ல வந்து அந்த வேன் கம்ப்ளீட் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 10-12 பேர்ல இவங்க 2 பேருக்கு மட்டும் எந்த ஒரு காயமும் இல்லாம
அப்படியே ரோட்ல நிக்கிறாங்க. அவங்க 2 பேர் மட்டும். எல்லாம் அதாவது மற்ற எல்லாருக்கும் நல்ல அடி. செம அடி மத்த எல்லாருக்கும். அந்த வேனுக்கும் செமத்தியான அடி. ஆனா இந்த 2 பேரும் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப லேசான சிராய்ப்போட அப்படியே தப்பிச்சு வந்து அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. அப்போ இத வந்து அவங்க என்கிட்ட சொல்லும்போது, அப்போ ஒரு சின்ன வேலை, அது கூட நம்மளுடைய ஆசைதான். சமாதியில சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய ஒரு சுய விருப்பம் தான். சரி, என் குழந்தை இவ்வளவு தூரம் இங்க செய்து இங்க வந்து பாண்டிச்சேரியில உட்காந்துட்டு வாடகையை கொடுத்துட்டு இங்க இருக்கு அப்படிங்கிறதுக்காக மதர் வந்து எவ்வளவு ஒரு பெரிய காரியம் செஞ்சாங்க. அந்த 2 பேரையும் காப்பாத்தி கொடுத்தாங்க. ஒரு இதுவுமே இல்லாம. அவங்க சொல்லும்போது அவ்வளவு ஒரு கண்ணுல தண்ணியே வந்துச்சு. சோ இது போலதான் அன்னை வந்து நம்மள காப்பாற்றவும் செய்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சின்ன வேலை செஞ்சா கூட அது நம்ம பல சமயங்கள்ல பார்த்திருக்கோம். இது இத்தனை மணிக்கு தான் போகணும், இல்லாட்டி அதெல்லாம் நமக்கே தோணும். இப்போ ரொம்ப மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய அந்த சோல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆயிடுது. சோ அதுவும் வந்து இது மாதிரி விஷயங்களை அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அதை வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ணுது. அதை அதோட வச்சுக்கிறது இல்ல, நம்முடைய அந்த புற ஜீவனுக்கு, மூளைக்கு இல்லாட்டி புத்திக்கு வந்து அது கம்யூனிகேட் பண்ணுது. கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம இதுல இருந்து காப்பாற்றப்படுகிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சொந்த முயற்சியால நடக்கிற வேலையே இல்லை, அந்த சமாச்சாரமே இல்லை. இதெல்லாம் சம்திங் எல்ஸ், வேற எங்க இருந்தோ வருகிற ஒன்று இது. சோ அததான் வந்து இங்க அன்னை இந்த கதை மூலமா நமக்கு சொல்றாங்க. என்னதான் அது சட்டில் பிசிக்கல்ல அது தயாராக இருந்தால் கூட அது வந்து இங்க வரும்போது அந்த விஷயத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம இதெல்லாம் நிறைய பேர் ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ வந்து இது இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், இப்ப வந்து உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி எதுவுமே இல்லவே இல்லை ஆக்சுவலா. ஏன்னு சொன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து கணக்கு போடுறான். அந்த கணக்கு எவ்வளவு சரியா இருக்கும்னு எப்படி தெரியும் இல்லையா? ஒரு இறைவனால மட்டும்தான் அதை வந்து தீர்மானிக்க முடியும். ஆனா அவன் எந்த சமயத்துல எப்படி வேணாலும் அதை மாத்தவும் அவனால முடியும். அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய ஒரு திருப்திக்காக எங்கேயாவது போய் ஒரு பாவம் ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு இது பார்ப்போம். சோ அது போலதான். அடுத்த பேராபாசிகர். My explanation is that படிக்கட்டுமாம்மா? வாசிங்க. படிக்கிறேன். ஒரு நிமிஷமா. My explanation is that an entity had forewarned him. The image of the page boy seems to indicate that an intelligence, a consciousness had intervened. It does not seem to have been his own subconscient. Or it might be that his subconscient was aware and had seen in the subtle physical that this was going to happen. But why did his subconscious give him an image like that? I don't know. Perhaps something in the subconscious knew because it was already there. It was already in the subtle physical. The accident already existed before it happened. The law of the accident. Obviously, there is always in every case some difference, sometimes a few hours, but that is the maximum. Sometimes a few seconds. And very often things tell you that they are there and it takes them sometimes a few minutes, sometimes a few seconds to come into contact with your consciousness. Constantly, I know what is going to happen. And for things that are of absolutely no interest, there is no advantage in knowing it beforehand. It changes nothing, but it exists. It's all around you. If your consciousness is wide enough, you know all that. For example, that a certain person is going to bring you a parcel, things like that. And it is like that every day. Or that a certain person is about to arrive. It is because the consciousness is extended.
So it contacts things. இன்னும் படிக்கவாமா? அந்த ஒரு பேரா படிச்சுங்க. But in that case, we cannot say that it's a premonition, for it already exists. Only the contact with our senses takes a few seconds to be realized, because there is a door or a wall or there is a door or a wall or something that prevents us from seeing. Thank you, ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. ஆமா, நான் படிக்கிட்டுங்களாங்கம்மா? படிங்க ராஜம்மா. ஓகே, தேங்க்யூ. அந்த வேலைக்கார பையனின் பிம்பம் ஓர் அறிவுத்திறன், ஓர் உணர்வு தலையிட்டிருக்கிறது என்பதை காட்டுகின்றது. அது அவருடைய சொந்த அடிமனமாக தோன்றவில்லை, அல்லது அவரது அடிமனம் உணர்ந்திருக்கலாம். அவ்வாறு நிகழப் போகிறது என்பதை நுண் தூளத்தளத்தில் பார்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய அடிமனம் அப்படி ஒரு பிம்பத்தை காட்டுவானேன் எனக்கு தெரியவில்லை. அடிமனத்தில் உள்ள ஏதோ ஒன்று அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே அங்கு இருந்தபடியால், அடி உணர்வில் இருந்தபடியால் அதை தெரிந்து கொண்டது எனலாம். அந்த விபத்தின் விதி அது நிகழும் முன்னே அங்கே இருந்தது. எல்லா கேஸ்களிலும் எப்பொழுதும் சில மணி நேரமோ, அதுவே அதிகபட்சம் சில வினாடியிலோ கால வேறுபாடு இருக்கும். அடிக்கடி விஷயங்கள் தாங்கள் அங்கிருப்பதை உனக்கு தெரியப்படுத்துகின்றன. அவை உன்னுடைய உணர்வுடன் தொடர்பு கொள்வதற்கு சில சமயங்களில் சில நிமிடங்கள், சில சமயங்களில் சில வினாடிகள் ஆகின்றன. இடைவிடாமல் நடக்கப் போகின்றவற்றை நான் அறிகிறேன். கொஞ்ச நேரம் அக்கறைப்பட தேவையில்லாத விஷயங்களையும் அவை நடக்கப் போவதை முன்பே அறிவதால் எந்த லாபமும் இல்லை. அது எதையும் மாற்றுவதில்லை. உன்னுடைய உணர்வு போதிய அளவு விரிவாக இருந்தால் உன்னை சுற்றிலும் நடக்கப் போவதையெல்லாம் நீ அறியலாம். உதாரணமாக, இன்னார் உனக்கு ஒரு பார்சல் கொண்டு வரப்போகிறார் என்பது போன்றவை. ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறது, அல்லது இன்னார் இன்று வருகிறார் என்பது உணர்வு விரிந்து செல்கிறது. அது விஷயங்களுடன் தொடர்பு கொள்கிறது. அவ்வாறு நிகழ்வதை முன்னறிதல் என்று சொல்ல முடியாது, ஏனெனில் அது ஏற்கனவே அங்கு இருக்கிறது. நமது புலன்களுடன் தொடர்பு ஏற்படத்தான் சில வினாடிகள் ஆகின்றன, ஏனெனில் ஒரு கதவோ சுவரோ ஏதோ ஒன்று நாம் பார்க்க முடியாதபடி தடுக்கின்றது. தேங்க்யூ. காந்திமதி, உங்க மைக்க மியூட்ல போடுங்க. சோ இது மதர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதலே சொன்னேன், நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒன்று அத ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு சில மணி நேரங்கள், அதை விட கம்மியா தான் இருக்கும். நமக்கு அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆனா அது ஏதோ ஒண்ணு அதை தடுத்துரும். அது சோ இத இந்த உலகத்துல பகவானும் அன்னையும் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியமா அன்னையினுடைய அன்பர்களுக்கு இது என்னது அப்படிங்கிறத. இப்போ நிறைய பேர் சாவித்திரி பவனுக்கு வருவாங்க, சில பேர் வேலை செய்யறேன்னு வருவாங்க, வாலண்டியரா வருவேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய மனிதர்கள் இங்க வருவதுண்டு, போவதுண்டு. அதன் மூலமாக பல அனுபவங்கள், பல கற்றல்கள் அதெல்லாம் நடக்கிறது உண்டு எப்பயுமே. ஆனா ஒரு சிலரை ஒரு சமயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னாக்கா, ஏதோ ஒண்ணு எனக்கு பிடிக்கல, ரொம்ப மத டிவோட்டி, ஆனா பிடிக்கல. அது ஏன் பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. I was repeatedly asking the mother, ஏன் எனக்கு பிடிக்கல? அவங்க நல்லவங்க தானே, என்னத்துக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஏதோ ஒண்ணு எனக்கு அது ஒரு, இப்போ மதர் சொன்ன மாதிரி ஒரு வாலா டோரா, அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு அதை பார்க்க விட மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு தடுக்குது. பட் பேசும்போதெல்லாம் அவங்களோட ரொம்ப நல்லா பேசுறேன், எல்லாம் பண்றேன். பட் இன் கோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு, அப்ப ஐ ஃபவுண்ட் அவுட் சம்திங் இல்ல இன்வர்ட்லி, ஓ இதுதான் சில ரீசன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
சில காரணங்கள், சில விஷயங்கள். அது அது இன்னும் டீப்பா போக போக அந்த நம்முடைய வேலைகளை செய்ய செய்ய அது வெளிப்பட வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. சோ அதனால இந்த ஏற்கனவே இது மாதிரி விஷயங்கள்லாம் அது அங்க இருக்கு அந்த சட்டில் பிசிக்கல்ல. இப்ப என்ன நடக்கணுமோ, உதாரணத்துக்கு செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷன் போவான் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஆல்ரெடி தேர். ஸ்ரீ அரபிந்தோ எல்லாம் பேசியிருக்காரு அதை பத்தி. செவ்வாய் கிரகத்துக்கு மனுஷங்க போவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் ஆல்ரெடி அங்க இருக்கு. நமக்கு இட் டேக்ஸ் இயர்ஸ். அது ஒரு 10 வருஷம் அது போல அந்த எல்லாத்தையும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அது போறதுக்கு நமக்கு நாளாகுது. பட் இட் இஸ் தேட். சாவித்திரியில அழகா கூட்டாவை ஒரு பெயிண்டிங்கும் வரைஞ்சிருப்பாங்க. ஒரு பேசேஜ், அந்த பேசேஜ் நான் வேணா அடுத்த வாரம் சொல்றேன். இஃப் யூ நோ ஹவு டு see that, you will see everything. அதாவது ஒரு பீ ஹைவ் ஷெல்ஃப்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆபீஸ்ல எல்லாம் இருக்கும். அந்தந்த பின்கோடு வாரியா வச்சிருப்பாங்க. ஸோ அதுல அந்த போஸ்ட்மேன் அதுல போய் போய் போட்டுருவாரு. அப்புறம் அந்தந்த ஊருக்கு போற இதுல அந்தந்த கட்டுல எடுத்து போட்டு போவாங்க. ஈஸியா இருக்கும். அது போல ஸ்ரீ அரபிந்தோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, நீயும் எதிர்காலத்துல என்னென்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க முடியும். அது அங்க இருக்கு. பட் இஃப் யூ நோ ஹவு டு டூ தட், அதுதான் நமக்கு தெரியாது. ஆனா இது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறதும் அன்னையினுடைய ஒரு இதுவா இருக்கு. அதுவும் வாஸ்தவம் தான். நம்மளை சுத்தி என்ன நடக்குது, இல்லாட்டி ஓரளவு நமக்கு சில வேலைகள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு அவேர்னஸ் தேவை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இல்லாட்டி நம்மள ஏதானும் இது பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அவசியம். ஆனா அன்னைக்கு அன்னைக்கும் பகவானுக்கும் எல்லாமே தெரியும். அத்தனையும் அந்த 3 திரிகால திருஷ்டி அதையெல்லாம் ரெக்கார்ட் ஆஃப் யோகால எழுதியிருப்பார் ஸ்ரீ அரபிந்தோ. இந்த நேரத்துல இருந்து இந்த டைம் வரைக்கும் 7:23 இருந்து 8:17 வரைக்கும் இந்த திரிகால திருஷ்டி அப்படிங்கிறது எனக்கு இருந்தது அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். சோ அப்போ அந்த சமயத்துல அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அவருக்கு எல்லாமே அது தெரியும். இட் வாஸ் ஷோன் டு ஹிம். ரொம்ப ஈஸியா அது அது காட்டப்பட்டது, அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் சட்டில் பிசிக்கல்ல ஆல்ரெடி இருக்கு. நமக்கு அதுக்கான ஆக்சஸ் இல்லை, அவ்வளவுதான். கை யாரு சண்முகப்பிரியா? நான் தாம்மா. ஆமா, அந்த கனவு, அந்த முன்னறிவது அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கான்னு சொன்னீங்க இல்லையா? அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, எங்க எங்க அம்மாவோட கசின் பிரதர், அவர் மாமா, சின்ன வயசுலதான் ரொம்ப போயிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாரும் லைஃப் பிஸி ஆயிடுச்சு. அவர் அதுக்கப்புறம் இல்ல, தவறிட்டாரு. அவங்க வீடு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம். ஆனா அப்ப எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தது சமீபமா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அவங்க வீடு அந்த பழைய வீட்டுல ஒரு மகாலட்சுமி படம், அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு சாய்பாபா படம், அந்த மாதிரி ஏதோ பெரிய படங்கள். அதுக்கு பின்னாடி பிரகாசமான ஒளி. இப்பெல்லாம் அந்த எல்இடி லைட்ஸ் எல்லாம் அந்த படத்துக்கு பின்னாடி க்ளோ ஆகுது இல்லையா, அந்த லைட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஒளி. அந்த வீடே புதுசா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கனவு வந்தது. நான் அப்புறம் அவங்களுக்கு சொல்ல போனா கான்டாக்ட் அவ்வளவா கிடையவே இல்லை, ஆயிடுச்சு. நான் கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கனவு அவங்க சொன்னாங்க, நீ சொன்ன இடத்துலதான் நான் லட்சுமி படம் மாத்திருக்கேன், உனக்கு எப்படி தெரியும் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆனா அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல. பார்த்தா ஒரு 2-3 மாசத்துலயே அவங்களோட ஃபர்ஸ்ட் டாட்டர் அங்க ஒரு நல்ல ஒரு 3 அடுக்கு வீடு வாங்கி இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இவங்களெல்லாம் அங்க இருக்க வச்சாங்க. அது அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அவங்கன்னா என் கனவு சொன்னா ஆமா ஆமா இப்படின்னு அவங்களும் ஓபன் பண்ணல. பட் இந்த மாதிரி நடந்த உடனே எனக்கு புரிஞ்சுது, ஓகே அதுதான் அந்த அந்த ஆத்மார்த்தமான அன்புன்றது நமக்கு ஒரு ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு தெரிய வருது. அடி மனசுல அவங்க கஷ்டப்படுறாங்களேன்ற ஒரு ஃபீலிங் இருந்திருக்கோ என்னமோ தெரியல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது ஒண்ணுதான். அப்புறம் அந்த நுண்ணுணர்வு பகவான் ஏதோ குடிக்கும் போது இதுல ரசாயனம் கலந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாட்டி சொன்னாருன்னு எதுலயோ கேள்விப்பட்டிருக்கோமா. அப்ப அந்த மாதிரி இந்த பகவான் இது குடிக்கும்போது இதுல ஏதோ ரசாயனம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்காம வச்சுட்டாரு. குடிக்கும்போது கிடையாது, குடிக்கும்போது கிடையாது. மதர் சாப்பாடு ரைஸ் வச்சிருக்காங்க அவருக்கு பிளேட்ல.
அப்போ வந்து பகவான் சொன்னாரு, இதுல நிறைய வந்து இந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அந்த அதுக்கப்புறம் தான் அன்னை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, பகவானுக்குன்னு தனியா அந்த ஒரு ஒரு லேண்ட் ஏரியா ஒதுக்கி அதுல வந்து ஆர்கானிக் இதுவா ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. பூச்சி மருந்து தெளிக்காத இது வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேம்மா. அந்த பாடி கான்ஷியஸ்னஸ் அந்த இது நான் என்ன ஆமா. பண்ணிட்டேன், ஒரு ஒரு 2 வாரம் முன்னாடி உப்பு தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க கெட்டில்ல. அத பிடிச்சு குடிச்சிட்டு குடிக்கும் போதே எனக்கு தெரியுது இது டேஸ்ட் மாறி இருக்கேன்னு தெரியுது. ஆனாலும் குடிச்சிட்டேன். செம்ம கோல்டு. அப்பதான் நினைச்சேன் இந்த ஒரு விஜிலன்ஸ், ஒரு விழிப்புணர்வு அதெல்லாம் சுத்தமா கிடையாது. இப்படி இருக்கோமே யோசிச்சேன். ஆமா. ரொம்ப தேவை அது. அது வந்து அவ்வளவு என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? சாதாரணமான ஒரு லெவல்ல இருந்தா என்ன செய்வோம்? ஆசைப்பட்டா சாப்பிடுவோம், என்னவோ செய்வோம். டாக்டர்ட்ட மெடிசின்ஸ் வாங்குவோம், அத சாப்பிடுவோம். இது மாதிரி என்னெல்லாமோ வந்து ஒரு இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிலைமையும் இல்லாம வாழ்ந்துட்டே போவோம். அதுதான் வந்து இங்க அன்னை சொல்றாங்க. அதாவது பெர்ஹாப்ஸ் சம்திங் இன் தி சப்கான்ஷியன்ட் நியூ பிகாஸ் இட் வாஸ் ஆல்ரெடி தேர். அது ஏற்கனவே அங்க இருக்கு. அதனால அந்த சப்கான்ஷியஸா அது ஏதோ ஒண்ணு தெரியுது. இட் வாஸ் ஆல்ரெடி இன் த சட்டில் பிசிக்கல். தி ஆக்சிடென்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். ஏன்னா அதுதான் அதோட சட்டம். ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய சட்டம். Obviously, there is always, in every case, some difference, something few hours that is the maximum, sometimes a few seconds. And very often, things tell you that they are there. And it takes them sometimes a few minutes, sometimes a few seconds to come into contact with your consciousness. நம்முடைய உணர்வோட அந்த தொடர்பு ஏற்படும் பொழுது அப்ப நமக்கு அது தெரியுது. ஆனா நம்ம வந்து மதருக்கு அது ஓப்பனா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அது வந்து தானே அது வேலை செய்யும். So I know that I know what is going to happen. And for things that are of absolutely no nothing. இது வந்து எந்த இது சேஞ்சஸ் நத்திங். இது எதையும் மாற்ற போறது இல்லை. ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு சொல்லணும்னாக்கா இதெல்லாம் ஆரோக்கியில தான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நான். மகாலிங்கையா இப்ப இல்ல. பட் மகாலிங்கையோட மொழிபெயர்ப்பை தான் நம்ம ரொம்ப தமிழ்ல படிக்கிறதுன்னா அதான் நிறைய படிச்சிருக்கோம். இப்ப கூட அவருடைய மொழிபெயர்ப்பு தான் நம்ம இங்க வச்சுட்டு இருக்கோம், தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் கூட. இதெல்லாம் ரொம்ப நம்ம படிப்போம். சில சமயம் இந்த மொழிபெயர்ப்பு வரும் பொழுது என்னதான் டிக்ஷனரி இருக்கு அதெல்லாம் இருந்தால் கூட சில சமயம் யோசிப்பேன், இதுக்கான தமிழ் வார்த்தை நமக்கு தெரியுமே, அது என்னது அப்படின்னு யோசிச்சாலும் அது வராது. சட்டுன்னு அந்த மைண்டுக்கு வந்து அவ்வளவு ஸ்பீடா அது வேலை செய்யாது. அப்போ திடீர்னு என்னவோ அவருடைய சிந்தனை வரும், மகாலிங்கையாவோட சிந்தனை வரும், டக்குன்னு அந்த வார்த்தையும் வரும். அது எப்படி அது வந்து ஒரு அதிசயம் மாதிரி அது வருதுன்னே எனக்கு தெரியாது. பல சமயங்கள்ல அது நடந்திருக்கு. உடனே அவரை நினைச்ச உடனே போதும் அந்த ஒரு அது ஏன் நினைக்கிறேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. இது எல்லாம் அதுவே நடக்குதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. ஆனா அவரை நினைச்ச மாத்திரத்துல அந்த ஆங்கில வார்த்தைக்கு மிகச்சரியான ஒரு தமிழ் வார்த்தையும் வந்து என்னுடைய மைண்டுக்கு அது வந்துடும், உடனே அதை வெளிப்படுத்த முடியும். சோ இதெல்லாம் வந்து பல நல்ல விஷயங்களும் இதுல நமக்கு இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு, நம்ம எவ்வளவு தூரம் மதருக்கு வந்து அதை டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஒரு குட்வில்லோட இருக்கும் அப்படிங்கிறது மட்டுமே இது முக்கியம். சோ இதெல்லாம் நமக்கு வந்து முன்னாடி இப்பெல்லாம் செல்போன் இருக்கு, நம்ம வீட்டை விட்டு போனோம்னாக்கா இந்த இந்த இடத்துல போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன், அது தவிர லொகேஷன்லாம் வேற. போன் நம்பர் இருந்தானாக்கா நாம எங்க இருக்கோன்ற அந்த லொகேஷனை வேற கண்டுபிடிக்கிறாங்க, அம்மாக்கள் கண்டுபிடிக்கிறாங்க பசங்களை பத்தி, இல்லாட்டி பசங்க கண்டுபிடிக்கிறாங்க நாம எங்க இருக்கோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. ஆனா டெக்னாலஜி இல்லாத காலத்துல நம்ம நினைச்சுப்போம், ஓ இவங்களை பார்த்தே நிறைய நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு நாளைக்கு நினைக்கும் பொழுது அவங்களே வந்து நிப்பாங்க திடீர்னு. ஒரு அன்னைக்கோ அடுத்த நாளோ பாத்தீங்கன்னா வந்து நிப்பாங்க. இது நமக்கு நடக்கிறது உண்டு. அதே போலதான் இன்னொரு சமயம் கூட நடந்தது. இந்த மீட்ல சொல்றதுக்கு விரும்பல ஓப்பனா, நம்ம எல்லாரும் ரொம்ப போற்றி மதிக்கிற ஒருத்தர் தான். நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல அன்னை அறிமுகம் செய்து வைத்தவர் தான். இப்போ ஒரு நாள் வந்து நினைச்சேன், இது மாதிரி என்னது
ஓ இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அது ஏன் நினைச்சோன்னே நமக்கு தெரியாது. அப்படின்னு நினைச்சப்போ அவரோட பையன், பேத்தி ஒரு பெரிய குரூப்போட வராங்க, வந்திருக்காங்க. ஆனா அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ அந்த குரூப்ல இருந்த ஒரு லேடி வந்து, நான் என்னோட ரூம்ல உட்காந்து என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப அவங்க எட்டி பாக்குறாங்க, உள்ள ரூம்குள்ள வந்து எட்டி பாக்குறாங்க. யாருமா என்ன வேணும் அப்படின்னோடனே, இல்ல இல்ல சும்மா பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க எட்டி பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு சொல்லுது, வெளியில போய் பாரு பாரு அப்படின்னு சொல்லுது. இது என்னடா இது, யாரோ வராங்க விசிட்டர்ஸ், எத்தனையோ பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் அந்த குரலுக்கு ஒபே பண்ணி வெளியில போய் பார்த்தனாக்க என்னால நம்ப முடியல. இது மாதிரி அவரையும் அவருடைய பேத்தி அந்த ஒரு பெரிய குரூப் அவங்களா பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க இங்க இருந்து வந்திருக்கோம் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆமா அவரும் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவர் அங்க இருந்தாரு. உடனே அதுக்கப்புறம் வந்து நான் சில விஷயங்கள்லாம் சொன்னோடனே முதல்ல அவர் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கல. அப்புறம் நான் சொல்ல அவர் ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு, போட்டோ எல்லாம் எடுத்தாரு. என்ன அது மாதிரி போச்சு. ஏன்னு சொன்னாக்கா அது மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள வருது. ஓ இவங்கள பார்க்க மாட்டோமா, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இப்போ சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது உடனே அதற்கான அந்த இதுவும் நமக்கு காட்டுது, அந்த எஃபெக்டையும் காட்டுது. ஸோ at that a certain person is about to arrive, இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இன் தட் கேஸ் we cannot say that it is a premonition. இது premonitionலாம் கிடையாது, முன்கூட்டியே அறியும் அறிவெல்லாம் இது எதுவுமே இல்லை. ஏன்னா அது அங்க ஆல்ரெடி அங்க இருக்கு. இப்போ மகாலிங்கையாவோட ஒரு ஞானம் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய தமிழ் புலமை, அதற்கு சரிசமமான ஆங்கில புலமைனா அது இருக்கு, அந்த புத்தக வடிவுல நம்மளை சுத்திட்டே இருக்கு, அது எங்க பார்த்தாலும். அதனால அதை ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. ஒன்லி த கான்டாக்ட் வித் அவர் சென்சஸ் takes a few seconds to be realized because there is a door or a wall, something that prevents us from seeing. இது ஒண்ணுதான் நமக்கு கஷ்டமே தவிர, பட் இது நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொன்னாக்க நம்ம பார்க்கலாம். ஆனா இத பெருசாவும் ரொம்பவும் வெளியே சொல்லிக்கவும் தேவையில்லை, அவசியமும் இல்லை. இதெல்லாம் சர்வசாதாரணமா நடக்கக்கூடியது. ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் அடியோட காப்பாற்றப்படுகிற, உயிரை காப்பாற்றும் விஷயங்கள்லாம் அன்னை செய்யும் பொழுது மட்டும்தான் அது அவங்களுடைய செயலாக இருக்கே தவிர, மற்ற இதெல்லாம் வந்து நம்மளுடையது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. அடுத்தது வாசிக்கிறீங்களா யாராவது? சண்முகப்பிரியா வாசிங்க. Okay, ma'am. But several times, page number 129, but several times I have had the experiences like this. For example, once when I was walking in the mountains, I was on a path where there was only room for one. On one side, the precipice, on the other side, on the other, sheer rock. There were 3 children behind me and a fourth person bringing up the rear. I was leading. The path ran along the edge of the rock. We could not see where we are going, and besides, it was very dangerous. If anyone had slipped, he would have been over the edge. I was walking in front when suddenly I saw, with other eyes than these, although I was watching my steps carefully, I saw a snake there on the rock, waiting on the other side. Then I took one step gently, and indeed, on the other side there was a snake. That spared me the shock of surprise, because I had seen and I was advancing cautiously, and as there was no shock of surprise, I was able to tell the children without giving them a shock, "Stop, keep quiet, don't stir." If there had been a shock, something might have happened.
the snake had heard a noise, it was already coiled, and on the defensive in front of its hole, with its head swaying. It was a viper. This was in France. Nothing happened. Whereas, if there had been any confusion or commotion, anything could have happened. Thank you, ma'am. அடுத்ததையும் வாசிங்க, அடுத்த பேராவும். Please, ma'am. This kind of thing had happened to me very, very often. With snakes, it happened to me 4 times. Once, it was completely dark. Here, near the fishing village of Ariyankuppam, there was a river, and it happened just at the place where it flows into the sea. It was dark. The night had fallen very quickly. We were walking along the road, and just I was about to put my foot down, I had already lifted my foot, and I was going to put it down. I distinctly heard a voice in my ear, "Be careful." And yet, nobody had spoken. So, I looked and saw, just as my foot was about to touch the ground, an enormous black cobra, which I would have comfortably stepped on. Those people don't like that. He streaked away and across the water. What a beauty, my child! His hood open, head erect above the water. He went across like a king. Obviously, I would have been punished for my impertinence. ஓகே, Thank தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிங்க. நான் படிக்கவா மேடம்? காந்திமதி இருக்கா? பாக்யலட்சுமியா? வாசிங்க பாக்யலட்சுமி. படிக்கட்டும். நான் படிக்கிறேம்மா. பாக்யலட்சுமி வாசிக்கிட்டோம். நான் அப்புறம் சரிம்மா. சரி தேங்க்யூ. பக்கம் 24. இது போன்ற அனுபவங்கள் எனக்கு பல தடவைகள் ஏற்பட்டிருக்கின்றன. உதாரணமாக, ஒரு சமயம் நான் மலைப்பிரதேசத்தில் நடந்து போய் கொண்டிருந்தேன். நான் சென்ற வழியில் ஒருவருக்குத்தான் இடம் இருந்தது. ஒரு பக்கம் பிடிவிடு பள்ளம், மறுபக்கம் செங்குத்து பாறை. என் பின்னால் 3 குழந்தைகள், கடைசியில் ஆள் ஒருவர். நான் முன்னால் சென்று கொண்டிருந்தேன். பாதை பாறையின் விளிம்பில் சென்றது. நாங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க முடியாது. மிகவும் ஆபத்தான இடம். வழிக்கு விளிம்பிலிருந்து கீழே விழ வேண்டியதுதான். நான் முன்னால் போய்க் கொண்டிருக்கும் போது திடீரென இந்த கண்களால் அல்லாமல் நான் கவனமாக நடந்து சென்ற போதிலும் ஒரு பாம்பை பார்த்தேன். பக்கத்தில் பாறையின் மேல் காத்துக் கொண்டிருந்தது. நான் மெதுவாக ஓர் அடி சென்றேன். ஆம், அங்கே ஒரு பாம்பு இருந்தது. நான் முன்பே அது அங்கு இருப்பதை தெரிந்து கொண்டு எச்சரிக்கையுடன் முன்னேறியதால் அதிர்ச்சி ஏற்படவில்லை. நான் அதிர்ச்சி அடையாததால் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்காமல் குழந்தைகளிடம் என்று என்னால் சொல்ல முடிந்தது. அதிர்ச்சி இருந்திருந்தால் ஏதாவது விபரீதம் ஏற்பட்டிருக்க கூடும். பாம்பு சத்தத்தை கேட்டிருக்கிறது. அது ஏற்கனவே பாதுகாப்பிற்காக உடலை சுருட்டி தலையை உயர்த்தி அசைந்தாடியபடி தனது வலையின் முன்னால் இருந்தது. அது ஒரு விரியன் பாம்பு. இது நிகழ்ந்தது பிரான்சில். ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் குழப்பமும் கொந்தளிப்பும் இருந்திருந்தால் மோசமான ஏதாவது நேர்ந்திருக்கும். இவை எனக்கு மிகவும் அடிக்கடி ஏற்பட்டிருக்கின்றன. பாம்புகள் விஷயத்தில் 4 தடவைகள் இவ்வாறு ஏற்பட்டிருக்கின்றன. அப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே அரியாங்குப்பத்தில் நிகழ்ந்தது. கும்மிருட்டு. அது ஓர் 6 கடலில் சேர்கிற இடம். இரவு சீக்கிரம் வந்துவிட்டது. ஒரே இருட்டு.
சாலை வழியாக போய்க் கொண்டிருந்தோம். நான் காலை கீழே வைக்க போகும்போது காலை உயர்த்தி விட்டேன். காலை தரையில் வைக்க போனேன். என் காதுகளில் கவனம் என்று தெளிவாக ஒரு குரல் கேட்டது. பக்கத்தில் வந்த யாரும் ஒன்றும் பேசவில்லை. ஆகவே நான் உற்று பார்த்தேன். என் காலடி தரையை தொடப்போகும் வினாடியில் ஒரு பெரிய கருநாகத்தை பார்த்தேன். நான் அதன் மேல் மிதித்துவிட இருந்தேன். அந்த மக்கள் அதை விரும்புவதில்லை. அது தண்ணீர் வழியே மின்னல் போல் மறைந்து விட்டது. ஆ குழந்தாய், என்ன அழகு! படத்தை விரித்து கொண்டு தலையை தண்ணீருக்கு மேலே உயர்த்தி கொண்டு ஒரு ராஜாவைப் போல் அது சென்றது. நான் அதை மிதித்திருந்தால் என் துடுக்குத்தனத்திற்கு நல்ல தண்டனை கிடைத்திருக்கும். தேங்க்யூ மேம். ஸோ மதர் இன்னும் ஒரு 2 இன்சிடென்ட் சொல்றாங்க. எப்படி அந்த ஒரு இன்னொரு கண் வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு நாகம் இருப்பதை பார்த்து விட்டது. அவங்கள அன்னையினுடைய இன்னொரு கண் அப்படின்னா சட்டில் ஐஸ். அது மாதிரி இந்த சட்டில் ஐஸ், சட்டில் இயர்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து ரொம்ப ஆழ்ந்து செல்லும் பொழுது இது நடக்கக்கூடியது. அந்த யோகம் செய்யும் பொழுது சில விபத்துக்கள் வந்து நமக்கு நடக்கும். விபத்து இந்த சென்ஸ் அந்த பாதையில் வருகிற சில குடிகள், அதுல நம்ம விழுந்து எந்திருப்போம், அது நம்மளால நடக்கிறது. ஆனா எப்பயுமே அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்க நம்முடைய பல தமிழ் கதைகள்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அபிராமி அந்தாதி பாடி அபிராமப்பட்டர், அவர் ரொம்ப திளைச்சு போயிருப்பாரு அபிராமியோட. அப்போ இன்னைக்கு என்னது அப்படின்னு சொன்னா பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு. சோ அப்போ வந்து அவரை சிரச்சேதமோ இல்லாட்டி அவரை கொல்வதற்காக ஆணை எல்லாம் போட்ட உடனே தேவியே வந்து பௌர்ணமி நிலவாக காட்சி அளிப்பாள். அது போல வந்து அந்த மிகச்சிறந்த அந்த பக்தர்களுக்கு, தன்னையே அர்ப்பணித்து விட்ட அந்த பக்தர்களுக்கு இறைவனுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது அது நிச்சயமா எப்பயுமே இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில விபத்துக்கள்ல இருந்தோ இல்லாட்டி சில நோய்கள்ல இருந்தோ, உதாரணமா இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா ஆரோவில்ல வந்து ஆல்மோஸ்ட் யாருக்குமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒருத்தர் 2 பேரை தவிர, அது கூட அவங்க வேற எங்கேயோ போனாங்க, அது மாதிரி எல்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாம போனாங்க. மற்றபடி யாருக்குமே அதெல்லாம் இங்க வந்து வரவே இல்லை. சிலர் வந்து அந்த வேக்சின் எல்லாம் கூட போட்டுக்கல கடைசி வரைக்கும். சோ இதெல்லாம் அந்த ஒரு நம்ம அன்னையோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கை, அந்த சரணாகதி. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அது எதுவும் செய்வதில்லை. நம்மளை முன்கூட்டியே அதை உணர்த்தி நமக்கு காப்பாற்றவும் செஞ்சிடும். அது அன்னைக்கு வந்து அது ரொம்ப ஈஸி தானே. அவங்க வந்து பிறவியிலேயே வந்து தெய்வ பிறவி. அவங்க 5 வயதிலேயே வந்து தான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்ச அவதாரம். அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருக்குமா அங்க? அதனால ஆனா இதுல வந்து ஒரு விஷயத்த கவனிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, I was able to tell the children without giving them a shock. அது மாதிரி சமயத்துல இது மாதிரி அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அந்த நம்ம புற ஜீவன்ல எந்த விதமான கலக்கம், பதட்டம் அதெல்லாம் வரக்கூடாது. இது வந்து நம்ம இங்க நோட் பண்ணிக்கணும். அப்போ மதர் வந்து குழந்தைகிட்ட சொல்றாங்க, ஸ்டாப், கீப் குவைட், டோன்ட் ஸ்டர். இஃப் தேர் ஹேட் பீன் ஏ ஷாக், சம்திங் மைட் ஹவ் ஹேப்பன். ஏதான ஒரு அதிர்ச்சி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So the snake had heard a noise. It was already coiled and on the defensive in front of its hole. So அது எல்லாம் அது தயாரா தான் இருக்கு. அது ஏன்னா அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அதை செய்யணும். ஆனா நமக்கு வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை வந்து நாம வந்து அதுக்கு ஒபே பண்ணும் பொழுது நாம வந்து அத புற ஜீவனுக்கு அதை எடுத்துட்டு வரணும், நம்மையும் மற்றவர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக.
அதே மாதிரி இந்த அரியாங்குப்பம் இங்க இருக்க பாண்டிச்சேரியில அங்கே போயிருக்காங்க அன்னை. அங்கேயும் அதே போல ஒரு கருநாகம் அது மேல போய் ஆல்மோஸ்ட் காலை வைக்க போயிட்டாங்க. ஸோ ஆனா ஏதோ ஒண்ணு சொல்லுது, பி கேர்ஃபுல். இது மாதிரி இங்கேயும் ஆரோவில்ல இல்லாத இதெல்லாம் ஆரோவில்லோட அனுபவங்கள், ஆரோவில்ல வாழ்கிற அனுபவங்கள். இது வேற எங்க போனாலும் இதெல்லாம் கிடைக்காது. அது உண்மை. இங்க பூச்சிகளோடையும் இதோடையும் தான் இங்க வாழ்க்கையே. எங்களுக்கு எல்லா வகையான பூச்சிகளும் இருக்கும், எல்லா வகையான இதுவும் இருக்கும். சில சமயம் டார்ச்சோட போவோம், பல சமயங்கள்ல டார்ச்சும் இல்லாமையும் போவோம். நாங்க டார்ச் இல்லாமலே அப்படியே அந்த இருட்டுல நடந்து நடந்து அது பழக்கம், அந்த பாதைகள்லாம். அது மாதிரி போறதும் உண்டு, அப்படியும் போறதும் உண்டு. இங்க புதுசுல ஒரு 2009 நினைக்கிறேன். நான் 2009, ஆமா 2009 நினைக்கிறேன். ஸ்ரதாவன் வீட்டுல அப்ப இருந்தேன் நானு. அவங்கதான் பெரிய மனசு பண்ணி அவங்க வீட்டை கொடுத்துருந்தாங்க எங்க மொத்த ஃபேமிலிக்கு. அப்ப அந்த கிச்சன்ல வேலை செய்வேன் நானு. நமக்கு இப்ப நகரத்துல இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு தேள் எல்லாம் பார்த்தா பயந்து போயிடுவோம் நம்ம. ஆனா இங்க இருக்கிற தேள் எல்லாம் மெகா சைஸ்ல இருக்கு. மெகா சைஸ்னாக்க உங்களுடைய இந்த பாம் சைஸ்ல, இதை விட பெருசா இருக்கு. இதை போல டபுள் மடங்கான இதெல்லாம் பிரம்மாண்ட சைஸ்ல உண்டு அது. அதே போல இன்னொரு வகையான வெரைட்டியும் இருக்கு. அது என்னன்னாக்க ரொம்ப இத்தினூண்டா இருக்கும், நார்மலான சைஸ்ல இருக்காது. அதை பார்த்தாலும் அப்படி தெரியாது, தேள் மாதிரி தெரியாது. பட் அது தேள் தான். அது ரொம்ப கொஞ்சம் விஷம் உள்ளது. கிச்சன்ல காலையில அவசரமா வேலை செய்யறதுக்கு போறேன், அங்க இருக்காரு அவரு. ஏதோ குனிஞ்சு எடுக்கிறதுக்காக போறேன். சம்திங் ஹஸ் காஷன்ட் மீ. இல்ல, அது 2 பேர் எனக்கு சொல்றாங்க, ஜாகிரதை, அங்க ஒண்ணு இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே இதுதான் அன்னை சொன்னது மாதிரியே அதே மாதிரி கேட்டாங்க. ஆனா அது வேற யாரும் இல்ல, மதர் ஷேர் தான். 2 பேரும் சொல்றாங்க ஜாகிரதை. அப்புறம் பார்த்தானாக்கா நான் அது கொஞ்சம் இருட்டா வேற இருக்கு. அப்புறமா அதை தொடக்கத்துல இங்க இன்னொரு பழக்கம் இருக்கு. இது மாதிரி பூச்சிகள்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனாக்கா கொல்றது இல்லைன்னா அதை பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் வெளியே விட்டுடுறது. ஸோ ஏன்னு சொன்னா அதோட இடத்துல நாங்க உட்காந்துருக்கோம். அப்ப அது என்ன செய்யும் பாவம். ஸோ அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் எதையும் நாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அது நம்மள ஒண்ணும் செய்யாது, ஏன்னா அதனுடைய பாதுகாப்புக்காக அது இருக்கு. ஆனா இது மாதிரியான சில சமயங்கள்ல நமக்கே அந்த ஒரு எச்சரிக்கை வரும். அந்த இதுலயும் அன்னை சொல்றாங்க, அந்த பிளாக் கோப்ராவை அவ்வளோ விவரிக்கிறாங்க அன்னை. ஒரு ராஜா மாதிரி அது போகுது, தலையை அப்படி தூக்கி வச்சுட்டு ராஜா மாதிரி சரளன் வேகமா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இல்லை நமக்கு. அதே சமயம் ரொம்ப நன்றி, நீ எங்களை விட்ட, நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ போயிட்ட, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட வேண்டியது. ஸோ இது போல பல விஷயங்கள் நமக்கும் இது நடக்கிறது உண்டு. இங்க ஆரோவில் வாழ்க்கையில முன்னாடி இது அடிக்கடி நிகழ்வதும் உண்டு இது போல. அடுத்தது யார் வாசிக்கிறீங்க இங்கிலீஷ்ல? பானுப்பிரியா இருக்கீங்களா? இருக்கேம்மா. புக் இருந்தா வாசிங்க. சாரிம்மா, புக் இல்லம்மா கையில, லிசன் பண்றேம்மா. தேங்க்யூம்மா. ஓகே. வேற யார்கிட்ட புக் இருக்கு இங்கிலீஷ்? அம்மா குரூப்ல போட்டிருக்குமா, பேஜ் 130. I have had hundreds. அது பானுப்பிரியாட்ட தான் சொல்லணும். அது மொபைல்ல வச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ராதாராணியே படிக்கிறேம்மா. நான் படிக்கவா? வாசிங்க வாசிங்க ராதாராணி. ஓகேம்மா, ஒரு நிமிஷம் அந்த பேஜ் எடுத்துக்கிறேன். I have hundreds and hundreds of experiences like that.
at the very last moment, not a second too soon, I was informed. கரெக்டா படிக்கிறேனா? கரெக்ட் பிளேஸ் தானே படிக்கிறேன்? கரெக்டுமா, Thank கரெக்ட். you. I have had hundreds and hundreds of experiences like that. At the very last moment, not a second too soon, I was informed. And in the most varied circumstances. Once in Paris, I was crossing the Boulevard Saint Michael. புல்வார்டுன்னு சொல்லுவோம். புல்வார்டு. Okay, Boulevard Saint Michael. பாண்டிச்சேரியில ஆசிரம் இருக்கிற ஏரியா கூட புல்வார்டுன்னு சொல்லுவோம் நாங்க. Oh, I see. Okay, ma, thank you. Boulevard Saint Michael. It was during the last weeks. I had decided that within a certain number of months, I would achieve union with the psychic presence, the inner divine, and I no longer had any other thought, any other concern. I lived near the Luxembourg Gardens, and every evening I used to walk there, but always deeply absorbed within. There's a kind of intersection there, and it's not a place to cross when one is deeply absorbed within. It was not very sensible. And so I was like that. I was walking when I suddenly received a shock, as if I have received a blow, as if something had hit me, and I jumped back instinctively. And as soon as I had jumped back, a tram went past. It was the tram that I had felt at a little more than arm's length. It had touched the aura of the protection. It was very strong at that time. I was deeply immersed in occultism and I knew how to keep it. The aura of protection had been hit and that had literally thrown me backwards, as if I had received a physical shock. And what insults from the driver! I jumped back just in time and the tram went by. I could tell scores of such stories if I could remember them. The protection may come from many different sources. Very often it was someone who informed me, a little entity or some kind of being. Sometimes it was the aura that protected me, and it was for all kind of things. That is to say, life was seldom limited to the physical body. This is convenient, this is good. It's necessary, it increases your capacities. This is what the person who taught me occultism told me straight away. You are depriving yourself of senses which are most useful even for the most ordinary life. And this is true, quite true. We can know infinitely more things than we usually do simply by using our own senses. And not only from the mental point of view, but also from the vital and even the physical point of view. Thank you, ma. Thank you. காந்திமதி தமிழ்ல வாசிங்க. காந்திமதி. வாசிக்கிறேம்மா. எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் அம்மா சரியா இருக்காமா? வாசிங்க வாசிங்க. தேங்க்யூமா. எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் நூற்றுக்கணக்கில் ஏற்பட்டுள்ளன. கடைசி வினாடியில் மேலும் ஒரு வினாடி தாமதித்தால் காரியம் கெட்டுவிடும். அந்த காட்சி வினாடியில் எனக்கு தெரிவிக்கப்படும். முற்றிலும் வேறு வேறு விதமான சந்தர்ப்பங்களில் ஒரு சமயம் பாரிஸில் புல்வார்ட் செயின்ட் மைக்கேலை கடந்து கொண்டிருந்தேன். இத்தனை மாதங்களில் சைத்திய சாமியத்துடன் நம் உள்ளே உள்ள இறைவனுடன் ஐக்கியம் அடைவதில் சித்தி பெற்றுவிட வேண்டும் இறைவனுடன் ஐக்கியம் சித்தி பெற்றுவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்திருந்தேன். அந்த மாதங்கள் முடிய இன்னும் சில வாரங்களே இருந்தன. அதை தவிர எனக்கு வேறு சிந்தனையோ கவலையோ இருக்கவில்லை. நான் லக்சல்பர்க் தோட்டத்தின் பக்கத்தில் வசித்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் மாலையில் அந்த பக்கம் உலாவச் செல்வேன். ஆனால் எப்பொழுதும் உள்ளார்ந்த நிலையிலே இருப்பேன். அங்கே சாலைகள் சந்திக்கும் இடம் ஒன்று இருந்தது. உள்ளார்ந்த நிலையில் கடக்கும் இடம் அல்ல அது. அது முட்டாள்தனமான செயலாக இருக்கும். நான் அந்த நிலையில் நடந்து கொண்டிருந்தேன். திடீரென யாரோ என்னை அடித்தது போன்ற ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இயற்கை உணர்ச்சியால் பின்னால் குதித்தேன்.
நான் குதித்ததும் ஒரு டிராம் வண்டி கடந்து சென்றது. நான் உணர்ந்தது அந்த வண்டியைத்தான். 6 அடி தூரத்திற்கு மேல் இராது. அது என்னுடைய பாதுகாப்பு வட்டத்தை தொட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அது மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அப்பொழுது மறைஞான சாதனையில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்த காலம். என்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை எப்படி உண்டாக்கிக் கொள்வது என்பது எனக்கு தெரியும். பாதுகாப்பு வட்டம் தாக்கப்பட்டிருக்கிறது. அது தூள அதிர்ச்சி பெற்றதைப் போல என்னை பின்னால் தூக்கி எறிந்திருக்கிறது. டிராம் டிரைவர் எப்படி திட்டினான். சரியான நேரத்தில் நான் பின்னால் குதித்தேன். டிராம் கடந்து சென்றது. இப்படி கதைகள் டஜன் கணக்கில் என்னால் சொல்ல முடியும். எல்லாம் இப்பொழுது நினைவில் இல்லை. இந்த பாதுகாப்பு பலவிதப்பட்ட இடங்களில் இருந்து வரலாம். மிக பெரும்பாலான சமயங்களில் ஏதாவது சிறு ஜீவன்கள் எனக்கு செய்தி சொல்லும். சில சமயங்களில் என்னை சுற்றியுள்ள ஒளி பாதுகாப்பு அளிக்கும். அதுக்கு காரணங்கள் பல. அதாவது வாழ்க்கை என்பது தூள உடல் அளவில் நின்று விடவில்லை. இது சௌரியம், இது நல்லது, இது தேவை, இது உன் திறன்களை அதிகரிக்க செய்கிறது. எனக்கு மறைஞானம் கற்பித்தவர் எடுத்த எடுப்பில் இவ்வாறு சொன்னார். நீ உன்னுடைய புலன்களிலேயே பலவற்றை பயன்படுத்துவதில்லை. மிக சாதாரண வாழ்க்கைக்குமே அவை மிகவும் பயனுள்ளவை. அது உண்மை, முற்றிலும் உண்மை. நமது சொந்த புலன்களை பயன்படுத்தியே நாம் இப்போது அறிவதை விட எண்ணற்ற மடங்கு அதிகமாக அறியலாம். மனதின் நோக்கிலிருந்து மட்டுமல்ல, பிராணனின் நோக்கிலிருந்தும் தூள நோக்கிலிருந்தும் கூட. தேங்க்யூமா, நன்றி. சோ இதுக்கு யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதுவும் இன்னொரு கதை தான். இது எல்லாருக்குமே தெரியும், அன்னையினுடைய வாழ்க்கையில நடந்தது. சொல்லுங்க ராதாராணி. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டுல கூட சில ஸ்டேஷன்ல எல்லாம் ட்ராக்க கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போவோம். நம்ம ஈஸ்ட்ல இருப்போம், வெஸ்ட்டுக்கு போறதுக்கு ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் பண்ற பழக்கம். ஆமா, குவிக்கா போயிடலான்னு பிரிட்ஜ் ஏறி இறங்கி எல்லாம் கஷ்டப்படாம. அந்த மாதிரி நாங்க அப்ப எங்களுக்கு பிரிட்ஜும் இல்ல. நாங்க வந்து விக்ரோலில ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போக கிராஸ் பண்ணுவோம். நான் வந்து ஆபீஸ் முடிச்சு ஏதோ தாட்ல நான் போயிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்லி. திடீர்னு ஒரு ட்ரெயினோட பிளாரிங் சவுண்ட், மிட் நைட்ல எல்லாம் ட்ரெயின் கிராஸ் பண்ணா ஒரு சவுண்ட் கொடுத்துட்டே போவாங்க பாருங்க. அப்படி ஒரு சவுண்ட் வந்த உடனே தான் நான் வந்து முழிச்சுட்டேன். நான் வந்து ஜஸ்ட் ஐ வாஸ் அபவுட் டு கோ. இந்த மேடம் மதருக்கு அந்த டிராம்ல நடந்த கேஸ் மாதிரியே ஒரு நிமிஷத்துல நான் அப்படியே ஷாக் ஆகி பின்பக்கம் வந்துட்டேன். மதர் வந்து விழுந்துட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி நான் அப்படி வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ஐ வாஸ் பிளாங்க் ஒன்லி. அது ஏதோ ஒரு இருள் வந்து என்ன பிடிச்ச மாதிரியும், அப்புறம் அந்த சவுண்டுனால நான் அந்த இருள்ல இருந்து வெளியில வந்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஐ தாட் ஐ வில் ஷேர் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. சோ இது வந்து அந்த நம்முடைய எப்பயுமே ஒருத்தவங்க இது மாதிரி அன்னை எப்படி நாம ஃபாலோ பண்றது அப்படிங்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்னையினுடைய ஒளி வந்து ஒளி வட்டத்துக்குள்ள நாம இருக்கிறது போல எப்பயுமே கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அதை பிராக்டிஸும் பண்ணி அதுல ஒரு நல்ல இதுவும் கிடைச்சிருக்கு. ஸோ வேற ஒன்றும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மான் சொன்னாலே போதும், அந்த இடத்துல இருந்து அது விலகிடும். வேற நம்ம இவ்வளவு தூரம் இமேஜின் பண்றது அது ஒரு விஷயம், கொஞ்சம் அது நல்லதுதான். பட் சட்டுன்னு நமக்கு வந்து மதருடைய அந்த நாமம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அதை சொல்லிடலாம். மா அப்படின்னு கூப்பிட்டுட்டா போதும், மதர் அங்கே வந்துடுவாங்க. அது ரொம்ப எளிதானதும் கூட. நமக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி ராதாராணி கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி சேவியர் நேம், அது நமக்கு அதுதான் நம்மளை காக்கும். அது ரொம்ப ரொம்ப அருமையான இடமா அந்த இடம். அத நீங்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும்னு ஒரு சென்டென்ஸ் போட்டீங்க. அது இன்னும் அருமையா இருந்தது. ஆமா, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம். அவங்களுக்கு அவங்கவுங்க உணர்வுல எது ரொம்ப ஊறி போயிருக்கோ அது மாதிரி கூப்பிடலாம். ஷாம்லாமா சொல்லும்போது அம்மா அம்மான்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சிலர் நான் அம்மான்னு சொல்ல மாட்டேன், மான்னு சொல்லுவேன்.
ரொம்ப செல்லமா கூப்பிடுறதெல்லாம் அது வேற மாதிரி கூப்பிடுவேன் நானு. ஸோ இட் இஸ் அக்கார்டிங் டு தேர் லவ் டுவர்ட்ஸ் த மதர். இல்லை, பகவானை சொல்லும் போதும் அப்படி சொல்லுவேன். திடீர்னு ஒரு கண்ணில் தண்ணியே வந்துடும் காரணமே இல்லாம. அது என்னத்துக்குன்னு நமக்கு சொல்ல தெரியாது. பட் பிகாஸ் ஆஃப் தட் இல்லை, அவரை வந்து சட்டுலா தரிசனம்லாம் கிடைச்சிருக்கேன்னா அதெல்லாம் இல்லைதான் சொல்லணும். ஏதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிரசன்ஸ ஃபீல் பண்ணும்போது அது வந்து நமக்கு வருது. இந்த ட்ராம் இன்சிடென்ட் மதர் இதுல சொல்லியிருக்கிறத பார்த்து நமக்கும் எனக்கும் இன்னொன்னு ஞாபகம் வருது. மகாலிங்கையா வந்து ஒரு முறை சொன்னாரு. அவர் வந்து ஸ்கூல் டீச்சரா நிறைய பள்ளிகள்ல வேலை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு தடவை வந்து நம்ம செங்கல்பட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, அது என்ன ஊரு, அங்க ஒரு பெரிய ஏரி இருக்குமே, என்ன என்ன ஒரு ஊர் மறந்துட்டேன். எஸ், மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்காங்க இல்லையா. இப்ப வந்து அங்க ஒரு ரோடு, ஆமா இப்ப வந்து ரோடு போட்டாங்க. அது வழியா தான் நமக்கு வண்டி எல்லாம் போகுது. அது வேற விஷயம். பாலம் இருக்கு. முன்னாடி வந்து அந்த பாலம் எல்லாம் கிடையாதாமா. அப்ப இவர் அந்த மதுராந்தகம்ல அங்க எங்கேயோ ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்திருக்காரு. அப்போ ஒரு தடவை அந்த ஏரியில அவருக்கு நீச்சல் நல்லா தெரியும். அதனால அங்க வந்து நீந்த போயிருக்காரு. அந்த ஏரி ரொம்ப பெருசு, அந்த கடைசி வரைக்கும் இருக்கும். இவர் வந்து போயிட்டாரு. அப்புறம் திடீர்னு இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, ரிட்டர்ன் வர முடியல. அப்போ அவர் வந்து மதரை தெரியும். அப்பவே வந்து மதர் ஷேர் அப்படின்றவோ அவருக்கு நல்லா தெரியும். அவரு ஒரு நிமிஷம் கூப்பிட்டுட்டு, என்னோட வாழ்க்கை வந்து இதோட முடிய போகுது, என்னால இனிமேல் வந்து நீச்சல் அடிக்க முடியாது மான்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுட்டாரு எல்லாத்தையும். விட்ட உடனே என்ன ஆச்சுன்னாக்க, ஒரு சுவர் மாதிரி இருந்திருக்கு. அதுல போய் அவர் அப்படியே நின்னுட்டார். இறங்கினவர் அதுல நின்னுட்டார். பார்த்தனாக்க கழுத்துக்கு மேல அவருக்கு மூச்சு விடுறதுக்கு முடியுது. ஆக்சுவலா அங்க ஏதோ ஒரு மதில் சுவர் மாதிரி ஏதோ இருந்திருக்கு. அதுல போய் அவர் நின்னுட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நீந்தி கரை வந்தார். அது ஒரு தடவை சொன்னார். இன்னொரு தடவை அதே மாதிரி அவருக்கு வாக்கிங் போற பழக்கம் உண்டு. இங்க ஆரோவில்ல கூட ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போவார். அவர் வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் போவார். ஒரு 10 கிலோமீட்டராவது ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே நடப்பார். 20 கிலோமீட்டர் கூட நடப்பார் அவர். அது மாதிரி அவர் ஆரம்ப காலத்துல இருந்தே அந்த பழக்கம் இருக்கிறதுனால ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. எதிர வந்து ஒரு வாகனம் வந்திருக்கு. அது வந்து ஒரு லைட்டு தான் எரியுது. ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வாகனம் வருது. இவர் நினைச்சிட்டாரு ஏதோ ஒரு 2 வீலரோ அது மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இவர் கிராஸ் பண்ண போயிட்டாரு. ஆக்சுவலா என்னன்னாக்கா அது ஒரு லாரி. அதுல வந்து அந்த ஹெட்லைட்லாம் ஒண்ணுதான் எரியுது, இன்னொன்னு எரியல. இவர் அதை தப்பா புரிஞ்சுட்டாரு. புரிஞ்சுட்டு இவர் கிராஸ் பண்ண வேற போயிட்டாரு. அப்ப யாரும் பிடிச்சு இழுத்தாங்களாம். அவர் சொன்னாரு, லிட்ரலா என்னை பிடிச்சு இழுத்தாங்க, இழுத்து கொண்டு இந்த பக்கம் விட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மதர் ஷேர் அரபிந்தோட பிரசன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அவரு அப்பயும் அதை ரியலைஸ் பண்ணிக்கல. அது மாதிரி ஒரு லாரி வருது அப்படிங்கிறது அவருக்கு கடைசி வரைக்கும் தெரியல. ஆனா அந்த லாரி தான் வருது அப்படின்ன உடனே அவர் அப்படியே பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் போட்டது அப்படின்னு ஒரு இதுல சொல்லிட்டு இருந்தார். இது போல பல விஷயங்கள். இந்த மதர் சொல்றாங்க, அவங்க வந்து தன்னுடைய சைத்திய புருஷனோட அந்த ஐக்கியமாகவும் அந்த பயிற்சியை வந்து அவங்க தீவிரமா அப்போ வந்து அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் தன்னையும் மறந்த நிலையில அதை கிராஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுல வந்து இன்னொரு ஒரு க்ளூ கிடைக்குது நமக்கு. எவ்வளவு தூரம் தீவிரமாக அந்த முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்காங்க, எவ்வளவு ஆர்வத்தோட அந்த தன்னுடைய இன்னர் ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதும் இதுல வந்து நமக்கு புரியுது. இதை முக்கியமா நாம எடுத்துக்கணும். ஒரு நம்மளுடைய சைக்கிக் பீயிங்கோட அந்த ரியலைசேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம். ஆனா அதுக்கு அந்த தீவிரமான அந்த யோக சாதனை வந்து எவ்வளவு முக்கியமானது. தன்னையும் மறந்த நிலையில அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது.
சோ இது வந்து நமக்கு இன்னொரு க்ளூ இதுல கிடைச்சது. அதே போல இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி எல்லாம் வரும், அதாவது சில சமயம் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அப்படிங்கிறாங்க, வேற வேற இது மூலமா அது வரலாம். வெரி ஆஃபன் இட் வாஸ் சம்ஒன் ஹூ இன்ஃபார்ம்டு மீ. இது உங்கள பல பேர் கூட நடந்திருக்கலாம். நீங்க ரோட்ல போயிட்டே இருப்பீங்க, எதையோ ஒண்ணு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க, யாரோ ஒருத்தர் பேசிட்டு போவாங்க, நீங்க யோசிச்சுட்டு போன காரணத்துக்கான ஒரு பதில் வந்து அவங்க சொல்லிட்டே போவாங்க. இது பல முறை நமக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் த்ரூ சம்பன், இல்லாட்டி ஒரு லிட்டில் என்டிட்டி, ஏதோ ஒரு ஜீவன் வந்து நமக்கு இத சொல்லிட்டு போகும் இது மாதிரி அப்படின்னு. ஆர் சம் கைண்ட் ஆஃப் பீயிங். சம்டைம்ஸ் இட் வாஸ் தி ஆரா தட் ப்ரொடெக்டட் மீ. அவங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த ஒளி வட்டமே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருந்தது. இது பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அன்னையினுடைய வாழ்க்கையிலையும் நாம பார்க்கிறோம். பகவானுக்கு எப்படி அந்த இது புலித்தோல் தடிக்க அவர் எப்படி விழுந்தாரு, யாராவது சொல்ல முடியுமா? அவர் பின்னாடி அதை பத்தி சொல்லியிருக்காரு, யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ தீய அம்மா அவரு வந்து சக்திகளோட அன்னையாருடைய பாதுகாப்புலயே முழுசா கவனம் செலுத்தி இருந்தாரு. அதுதான் காரணம். அன்னையினுடைய பாதுகாப்புல அவர் முழு கவனத்தையும் வச்சிருந்தார். அன்னைக்கு வந்து ஏன்னா எல்லா வேலையும் அன்னை செஞ்சாங்க. வெளியில போறது, இப்ப சொன்னாங்கல்ல அரியாங்குப்பம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி பல வேலைகள்ல வந்து அன்னை தனக்காக இல்லை, இந்த மனித குலத்திற்காக, அங்க இருக்கிற அந்த அத்தனை டிசைபிள்ஸ் அவங்களுடைய பாதுகாப்புக்காக, அவங்களுடைய எந்தவித கெட்ட சக்திகளும் அவங்கள வந்து தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு 24 மணி நேரமும் அவங்க வந்து அந்த ஒவ்வொரு செகண்டும் அந்த ஒரு பாதுகாப்பை எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருந்ததுனால பகவான் என்ன பண்ணாரு, மதன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி தன்னுடைய பாதுகாப்பை வந்து அவர் என்ன சொல்றது, அத பெருசா எடுத்துக்காம விட்டுட்டார். அதனாலதான் அந்த விபத்து அப்படிங்கிறது அவருக்கு நடந்தது. இத அவரே சொல்லியிருக்காரு பின்னாடி. சோ இது மாதிரி அந்த ஒரு ஆரா வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தட் இஸ் டு சே, இத வந்து பின்னாடி அவருடைய அக்கல்டிசம் சொல்லி கொடுத்த அந்த டீச்சர் வந்து சொல்றாரு, இது சாதாரண மக்களுக்கும் தேவை. ஏன்னு சொன்னாக்க நம்முடைய புலன்களை நாம் சரிவர பயன்படுத்துவதில்லை, அது வந்து ரொம்ப உண்மையானது அப்படின்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க, யாராவது சொல்ல முடியுமா? நம்முடைய புலன்களை நாம் சரிவர பயன்படுத்துவது இல்லை. இது மிகவும் உண்மைன்னு சொல்றேம்மா. ஓகே. உண்மை. என்ன வந்து எதையானு பார்த்துட்டே சாப்பிடுறது, இல்ல எதையானு கேட்டுட்டே வேலை செய்யறது. ஏன்னா கைக்கு பழகியாச்சு வேலை, அதனால கை பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கு. அப்புறம் வந்து 4-5 வேலையை ஒரே டைம்ல செய்யறது, எதுலயுமே அட்டென்ஷன் இல்லாம. எல்லாம் என்னை பத்தி தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. கான்சியஸ்னஸ் இல்லாம செய்யறது. ஆமா, கான்சியஸ்னஸ் இல்லாம கிடுகிடுன்னு ஏதாவது 1-2 டைம் கான்சியஸா செய்யறோம். ஆனா இதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். we are not at all aware. கரெக்ட். மெக்கானிக்கலா செஞ்சுட்டே போறது. வேற யாராவது? You are depriving yourself of senses which are most useful even for the most ordinary life. ஒரு நாள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இங்க நான் வேலை செய்யற இடத்துல சாவித்ரி பவன்ல ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல மனசோட அவர் என்ன பண்ணாரு, நீ நான் ஏன் நடந்து போற, வா நான் வந்து வண்டியில ஏத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்போ சரி அப்படின்னு, அது வந்து 2 பேர் உட்கார்ற இது கிடையாது, எலக்ட்ரிக் வண்டியோ ஏதோ நினைக்கிறேன், நான் கன்வெர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவர் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ, விட்டுறேன் அப்படின்னு சரின்னு ஏறி உட்காந்துட்டேன். அவர் ஓட்ட எனக்கு வந்து எப்படி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, முன்னாடி இருக்கிற வீல் வந்து சரியா இல்லைன்னு தோணும். அப்புறம் 2 நாள் கழிச்சு அது அவர்கிட்ட சொன்னேன், நான் ஏன் உன்னோட வீல் சரியா இல்லையா? ஆமாமா, அதை வந்து சர்வீஸ்க்கு விடணுங்கிறாரு. சோ நான் வந்து வண்டி ஓட்டுறதும் இல்லை, எனக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது, அது வேற விஷயம்.
பட் அந்த ஒரு ஃபீலிங் வருது, அது ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அது தோணுது. இது மாதிரி நாம உபயோகிக்கிற பொருட்கள் இது எல்லாமே கான்சியஸா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அது நிறைய காலத்துக்கு நம்மளோட இருக்கும். அது நம்முடைய உணர்வோட அது அது இருந்துட்டே இருக்கும். இத நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நாம ஒரு பொருளை, நாம உபயோகிக்கிற பொருளை சுத்தமா வச்சுக்கிறது. அன்னையை அறிமுகமான புதுசுல 1 செகண்ட். அன்னைக்கு அறிமுகமான புதுசு எனக்கு ரொம்ப இதெல்லாம் தெரியாது. கான்சியஸா இருக்கணும் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்பதான் ரொம்ப புதுசு. ஏதோ 2 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு வத்தி வச்சுட்டு மதுரை நினைச்சுக்கிறது, அதோட சரி. அப்போ எங்களுக்கெல்லாம் இந்த இந்த கேட்ஜெட்ஸோட வளர்ச்சி எல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். நம்முடைய இந்த ஜெனரேஷன்ல டைப்ரைட்டர்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வரைக்கும். அப்போ இந்த டைப்ரைட்டருக்கு அடுத்தது எலக்ட்ரிக் டைப்ரைட்டர்னு ஒண்ணு உண்டு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர்னு ஒண்ணு உண்டு. கோத்ரேஜ் கம்பெனிக்காரன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான். அது பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒரு 2-3 பேருக்கு. அது என்னன்னாக்கா சாதாரண டைப்ரைட்டர்ல டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வந்துடும். அப்புறம் நம்ம அதை ஒயிட்னர் பண்ணணும், ஏதோ சம்திங் அது அசிங்கமா இருக்கும். ஆனா இந்த எலக்ட்ரானிக் இதுல சும்மா ஒரு 10 வார்த்தை தான் போகும். ஆனா நம்ம அதை பார்த்துக்கலாம், கரெக்ட் பண்ணி அதை பண்ணிக்கலாம். அப்போ அது மாதிரியான 2 டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அது எனக்கும் 1 கொடுத்துருந்தாங்க. ஐ லவ் தட் டைப்ரைட்டர் சோ மச். அது ரொம்ப என்னோட ஃப்ரெண்டு மாதிரி. அது ஏன்னு சொன்னா அவ்வளவு ரொம்ப அது வேலையை ஈஸியாக்கி, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ண தேவையில்லை, ஒரு ஃபெதர் டச்சா இருக்கும். அதே சமயம் ரொம்ப பர்ஃபெக்டா வேலையை செய்ய முடியும். இது மாதிரி எல்லாம் பல காரணங்களால அதோட ஒன்றி போயிட்டேன். மெட்டர்னிட்டி லீவுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்தது. அந்த டைப்ரைட்டரை விட்டு போக மனசு இல்லாம போனேன். நான் 6 மாசம் கழிச்சு ஜாயின் பண்ணி பார்த்தா எனக்கு அடுத்து இருந்த ஆளு அத பீஸ் ஆக்கி ஒரு மூலையில குப்பையா வச்சிருந்தேன். அப்படியே கண்ணுல அழுகையா வந்தது. சோ எப்படி ஒருத்தவங்களால ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு பொருளை இப்படி ஒரு பீஸ் ஆக்க முடியும் அப்படின்னு தெரியவே இல்லை. தனிக்கும் ஒரு ஜென்ஸ் ஒருத்தர், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னாக்கா இந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளவு நமக்கு உபயோகமா இருக்கு. இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு ஐபேட்ல. எவ்வளவு பேருக்கு இது கனெக்ட் பண்ணுது, என்ன எவ்வளவு இது வேலை செய்யுது, எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவியா இருக்கு. இது போல நம்முடைய புலன்களை நாம எல்லா விஷயங்களுக்கும் நாம ஒரு ட்ரைனிங் அதுக்கு கொடுக்கணும். நம்ம பண்ணும்போது இது தப்பு இது சரி அப்படிங்கிறத அந்த உடலுக்கு அது சொல்லி அதுவே வந்துடும். அது ரொம்ப முக்கியமானது. அததான் இங்க அன்னை சொல்றாங்க. ஆமா, சாதாரண வாழ்க்கைக்கும் இது தேவைதான். அதனால பல விஷயங்களை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். We can know infinitely more things than we usually do. சாதாரணமா நம்ம செய்யறத இந்த கடைசி 3 லைன் அவ்வளவு முக்கியமானது. நமக்கு நிறைய திறன்கள் இருக்கு. அந்த புலன்கள் மூலமாகவே நம்மளால பல விஷயங்களை செய்ய முடியும். ஆனா நம்ம அதை செய்யறது இல்லை. ஏன்னா அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன். இன்னொரு இடத்துல அன்னை சொல்லியிருக்காங்க, நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம், ஒளிப்பருந்திய பாதையில எல்லாம் ஒரு 10 நிமிஷம் செய்யற வேலைய ஒரு 1-2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அன்னை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சிம்பிளி பை யூசிங் அவர் ஓன் சென்சஸ், நம்முடைய புலன்களை வைத்துக்கொண்டு நம்முடைய திறன்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும். அண்ட் நாட் ஓன்லி ஃப்ரம் த மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இந்த மன ரீதியாக இல்லை, உணர்வு ரீதியாகவும் தூல ரீதியாகவும் இதை நம்மால செய்ய முடியும். ஒரு உடம்புக்கு ஏதானும் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு முன்னாடியே சொல்லும். இப்ப ரீசெண்டா ஒரு நாள் ரொம்ப என்னவோ டயர்டா இருந்தது. அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு.
என்னவோ ஹார்ட் இத்தினூண்டு போயிட்ட மாதிரி ஏதோ சம்திங் இட் இஸ் ஷோயிங் மீ. அது வந்து தெரியுது அவ்வளோ நல்லா. சோ இதெல்லாம் அந்த புலன்கள் பற்றிய அந்த உணர்வு அது நமக்கு வந்து இருக்கணும். கான்சியஸா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மையும் காப்பாற்றி மற்றவர்களையும் நாம வந்து ஏதாவது செய்ய முடியும், மற்றவர்களுக்கும் செய்ய முடியும், அதுக்கு வாய்ப்பு இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை அடுத்த வாரம் முடிச்சிடலாம் இந்த அப்போரிசம். ஆனா இதுல நிறைய கதைகள் சொல்லியே மதர் நம்மளை கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதே சமயம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இதுல நிறைய இருக்கு இந்த அப்போரிசம்ல. ஓகே, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏதாவது சொல்லணுமா? அன்னையாருடைய பி கான்சியஸ் அதோடைய ஒரு ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, யூசிங் அவர் சென்சஸ் இன் தி ரைட் சென்ஸ். வேற யாருக்காவது? மீரா சொல்லுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் மீரா. ஊருக்கு போயிட்டு வந்து இன்னைக்குதான் முதல் வகுப்பு ஜாயின் பண்றேன். ஆனா இன்னைக்கு ஜாயின் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச ஒரு இன்பமான அனுபவம் என்னன்னா, நம்ம கடைசியா படிச்சதுல மதர் நடந்திருக்காங்கன்னு படிச்சோம் இல்லைங்களா, வாக்கிங் போவாங்க. கார்டன் போயிட்டு வந்தோம்மா. எங்க? பிரான்ஸுக்கா? சரியா கேக்கல, சரியா சொல்லுங்க. பாரிஸா? ஓ, பாரிஸ் போனீங்களா? ஓகே, கிரேட். போயிருந்தேன்னு சொன்னேன், என் பையன் வீட்டுக்கு சொல்லியிருக்கேன். பாரிஸ் கூடு முதல்லயே கண்டிஷன் அதான், நீ வந்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பா பாரிஸ் ஃபர்ஸ்ட். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ, நல்ல குட் நியூஸ், குட் நியூஸ். நானே வந்து போய் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. தேங்க்யூ மீரா. மதரோட அங்க லக்ஸம்பர்க் கார்டன்ல இருந்து பக்கமே தான் மதரோட போயிட்டு ஸ்கூல்ல நுழையறதுக்கு நானும் என் பையனும். மீரா மேடம், உங்களுக்கு விட்டு விட்டு கேக்குது மேடம், சரியா கேக்கல. நான் ப்ளூடூத் இல்ல சரியா கேக்கல, முதல்ல இருந்தே கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேட்டது. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு மதரோட வீட்டுக்கு போனேன். அங்க ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கு அது எப்படின்னாக்கா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இந்த இதெல்லாம். பட் அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, சாதாரண விஷயம். நாங்க வெளியில நிக்கிறோம், ஒண்ணு யாராவது அந்த வீட்டுல இருந்து வெளியில வரணும், அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து. அப்படி இல்ல யாராவது உள்ள போறவங்க வந்தாதான் நாங்க உள்ள போக முடியும். கேட் நம்பர் லாக்கோட கேட் இருக்கு, பூட்டி இருக்கு. சரி, நானும் என் பையனும் கேட்டை பிடிச்சிட்டு நின்னுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நிமிஷம். நிஜமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால மறக்கவே முடியாது மேடம். மாமான்னு கூப்பிட்டேன், மதரை தான் கூப்பிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க உங்க வீட்டுக்குள்ள போக முடியலன்னா. கரெக்டா ஒரு 12-15 நிமிஷத்துல அங்க போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ், ஏன்னா யாராவது சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம் வேற, ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து லக்ஸம்பர்க் கார்டன் போயிட்டு, அந்த கார்டன்ல ஆக்சுவலா நான் எப்படி போனேன்னா நம்ப மாட்டீங்க. என் பையன் வந்து நான் நிறைய நடக்க கூடாது, கால் பிரச்சனை இருக்குனால நெதர்லாண்ட்லயே வந்து வீல் சேர் அவன் எனக்காக ரெண்டுக்கு எடுத்துட்டான். சோ நான் வீல் சேர்ல தான் என்ன பாரிஸ் அந்த மதர் வீட்டுக்கும் நான் அங்க போயிட்டு அந்த இறங்கி, அப்கோர்ஸ் அதெல்லாம் சின்ன லாங் டிஸ்டன்ஸ் கார்ல போனோம், அதுகிட்ட இறங்கினோம். அதே மாதிரி அங்கேருந்து லக்ஸம்பர்க் கார்டனும் கூட்டிட்டு போனா வீல் சேர்ல தான். அங்க போயிட்டு நானு இறங்கி மதர் நடந்த இடம், அதனால நம்ம இறங்கி கொஞ்சம் நிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நின்னு ஒரு 5 நிமிஷம் இப்படி அப்படி நடந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, கிளம்பி வந்தோம். சோ இதை உங்ககிட்ட சந்தோஷமா பகிர்ந்துக்கணும்னு தோணிட்டு அதான் சொன்னேன். தேங்க்யூ தேங்க்யூ மீரா, நாங்களே போயிட்டு வந்தது போல இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த லக்ஸம்பர்க் கார்டனை பத்தி மதர் மென்ஷன் பண்ணின டேட்ல நீங்க இத சொல்றீங்க, அது மதர்ஸ் கிரேஸ். எனக்கு அதுவும் நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன்னா இன்னைக்கு படிச்சோம். கரெக்டா அதே லக்ஸம்பர்க் கார்டன் வந்து இன்னைக்கு வருது, அது. ஓகே ஓகே, தேங்க்யூ மீரா.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சனிக்கிழமை போற வரைக்கும் டாக்டர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வழியா எங்கேயோ கேட்டு மதர் கிட்ட கொடுத்தது வச்சு ஓகே.